இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்தெந்த காரியத்துல நம்ம அமைதியா இருக்கணும், தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார், அதுல நம்ம ரொம்ப அமைதியா இருக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அருமையான நல்ல வசனம். ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஆண்டவர் ரொம்ப அழகா காமிக்கிறார். அப்படின்னா, என் மகனே என் மகளே, உன்னுடைய வாயின் வார்த்தைகளை நீ ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தை குறிச்சு நம்ம பேசக்கூடாது. குறிப்பா பொய் பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு சின்ன சின்ன காரியத்துல கூட பொய் பேசிடுறோம். ஏதாவது அற்பமான காரியமா இருக்கும், ஆனா வாயில வர்றதே பொய் தான். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டேங்க, நல்லா சாப்பிட்டுருப்போம், ஆனா கொஞ்சம் சாப்பிட்டேங்க. ஏன் யாராவது கண்ணு வச்சிருவாங்களா? நல்லா சாப்பிட்டேன் நானு அப்படின்னு சொன்னா யாராவது நம்மள ஐயோ ரொம்ப நல்லா பயங்கரமா சாப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி தப்பா பேசுவாங்களா? இல்லவே. ஆண்டவர் இங்க வேதவசனம் என்ன சொல்றாரு? உள்ளது உள்ளபடி சொல்லு, இல்ல அது இல்லன்னு சொல்லு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பிரியமான சொன்னது, சின்ன சின்ன காரியத்துல கூட, அற்பமான காரியத்துல கூட நீங்களும் நானும் பொய் சொன்னோம் அப்படின்னா இது கர்த்தருக்கு பிடிக்காது. இது கர்த்தருக்கு பிடிக்காது. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில பாருங்க, எங்கேயுமே பொய் பேசிருக்க மாட்டாரு, எந்த இடத்துலயுமே. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சின்ன சின்ன காரியம், பெரிய காரியத்துல பொய் பேசுறது நம்ம இல்ல, அதான் ஒத்துக்கிறேன். ஆனா அற்பமான காரியம், சின்ன காரியமா இருக்கும், ஆனா வாயில வர்றது பூரா பொய்யா இருக்கும். கேட்டா, தெரியாம பேசிட்டேன் பிரதர், நான் யோசிக்காம பேசிட்டேன் பிரதர். நீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பொய் பேசக்கூடாது, பொய்க்கு துணையா நிக்கவும் கூடாதுன்னு சொல்லி இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? தெரியாமன்னு சொல்றோம். இதுவே முதல் தவறு. நீங்க ஒருவேளை என்கிட்ட சொல்லலாம், பிரதர் எனக்கு தெரியாம சொல்லிட்டேன், வாய் தவறி பேசிட்டேன், வாய் தவறுதெல்லாம் வந்துருச்சு பிரதர், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு பிரதர்னு சொல்லலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துல போய் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இது கர்த்தருக்கு பிடிக்காது. இது வேண்டான்னு சொல்றாரு. வேண்டான்னு சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. இனிலிருந்து தூக்கி போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இடத்துல இருந்து அகற்று. இந்த பொய்யான காரியங்களை மாறுதலா பேசுகிற அந்த உதட்ட இடத்துல இருந்து அகற்று. அப்ப நம்ம தூக்கி போட்டோம்னா கர்த்தர் இன்னும் நம்ம ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு பிடிக்காத இந்த பொய் தகப்பனே, பொய்க்கு துணையா நிற்கிற காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போக தேவன் உதவி செய்யப்பா. உண்மை நாங்க ஒருபோதும் துக்கப்படுத்திடக் கூடாது தகப்பனே. உண்மையாய் பேச, உண்மையாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் உண்மையை பேசுங்க. ஏன்னா இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். பொய் பேசணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிடிக்காது. நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவோம். அமைதியா யோசனை பண்ணி பேசணும் ஒவ்வொரு வார்த்தை. சரிங்களா? எங்களுக்காக சொல்லிட்டு